ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாம் வந்து முட்டை சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இந்த சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை. இந்த சாதத்தை மட்டுமே சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம்லம்மா. இங்கே நான் வந்து 2 கப்புக்கு குக் பண்ண ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். 2 கப்பு சாதம் எடுத்துக்கிறேங்க. 2 கப்புக்கு முட்டை எடுத்துக்கிறேங்க. சின்ன வெங்காயம் உரிச்சு எடுத்திருக்கேன். ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அப்புறம் நல்ல மிளகு இருக்குலையும் அதை இடித்து வச்சுருக்கேன். 1 டீஸ்பூனுக்கு எடுத்துருக்கேன். அப்போதைக்கு இடித்து யூஸ் பண்ணுங்கள். ஏற்கனவே உள்ள பவுடரை யூஸ் பண்ணாதீங்க. அது அந்தளவு ஃப்ளேவராகவும் இருக்காது, டேஸ்ட்டாகவும் இருக்காது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு சேர்க்க போகிறோம். நம்ம நல்லெண்ணெய் தான் சேர்க்க போகிறோம், வேறு எந்த எண்ணெயும் சேர்க்கக்கூடாது, இல்லைன்னா அந்த டேஸ்ட்டே டோட்டலாக மாறிடும். அதனால் நல்லெண்ணெய் 3 டீஸ்பூனுக்கு சேர்க்க போகிறோம். இது மாதிரி ஒரு கடாயில் எண்ணெயை நல்லா காய விட்டுட்டு அதில் முதல்ல வெங்காயத்தை போட்டு வதக்குங்க. வெங்காயம் தனித்தனியாக இது மாதிரி கலண்டு வரணும். இது மாதிரி லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகிருக்கா, இந்த நேரத்தில் நான் கருவேப்பிலையும் சேர்த்து கொஞ்சம் லைட்டாக வதக்குங்க. நீங்கள் கருவேப்பிலை கட் பண்ணி போட்டுக்க, நீங்கள் முழுசாக போடுறதா இருந்தால் தாராளமாக போட்டுக்கலாம். கருவேப்பிலையை போட்டு வதக்குனதுக்கப்புறம் நீங்கள் வந்து முட்டையை 2 முட்டையும் உடச்சி ஊற்றி உடனே நீங்கள் கிண்ட ஆரம்பிக்கணும், இல்லைன்னா அது ஆம்லேட் மாதிரி மாற ஆரம்பிச்சிடும். அப்போ தான் நல்லா சீக்கிரம் உடஞ்சி நல்ல எக் புரிஜி மாதிரி தனித்தனியாக வரும். இது வந்து 1 நிமிஷத்தில் இது மாதிரி கிண்டிடலாம். நீங்கள் இந்த மாதிரி கண்டினியூஸாக கிண்டிக்கிட்டே இருங்க. அதே மாதிரி இதுக்கு நீங்கள் பெரிய வெங்காயம் போடலாமான்னு கேட்கலாம். ஆனால் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். நான் யூஸ் பண்ணி அதே இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணி பாருங்களேன், அதுக்கு நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் டேஸ்ட் ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ நம்ம இடித்து வச்ச மிளகுத்தூளையும் போட்டாச்சு. மிளகுத்தூளை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் குக் பண்ண ரைஸ் இருக்குல்லையே அதையும் போட்டுட்டு நான் உப்பு சேர்க்குறேன். ஏன்னா நான் ரைஸ் குக் பண்ணும்போது அதில் உப்பு சேர்க்கலை. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நமக்கு ஈஸியாக முட்டை சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் வச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம், பெரியவங்களுக்கும் கொடுத்து விடலாம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பொரியலோ குழம்போ இல்லை சட்னியோ தொக்கோ ஊறுகாயோ எதுவுமே தேவை கிடையாது. இந்த ரைஸை வந்து நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி பண்ணியிருக்கனால அந்த முட்டையில் உள்ள டேஸ்ட்டு அப்புறம் சின்ன வெங்காயத்தில் உள்ள டேஸ்ட்டு எல்லாம் கலந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இது முக்கியமாக பெண்கள் இதை எடுத்துக்கலாம். அந்த மாதவிடாய் டைமில் வந்து இந்த எக் ரைஸ் வந்து ரொம்ப நல்லது அவங்களுக்கு. இல்லை நல்லெண்ணெய் சேர்த்துருக்கோம், உடம்புக்கு குளிர்ச்சி. அந்த ஸ்டொமக் பெயின்லேருந்து நம்ம கொஞ்சம் ரிலீஃப் ஆகிக்கலாம். இந்த ரைஸை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சமையல் விருந்தில் போஸ்ட் பண்ணுங்கள். இது வந்து மார்னிங் நீங்கள் வந்து லஞ்சுக்கு குழந்தைங்களுக்கு ஈஸியாக பண்ணி கொடுத்துடலாம். நீங்கள் ரைஸை மட்டும் ஒரு பக்கம் வச்சுட்டு குழந்தைங்கள ஸ்கூலுக்கு ரெடி பண்ணிவிட்டு டக்குன்னு ரைஸ் குக் ஆன பிறகு டக்குன்னு முட்டையை போட்டு வதக்கிட்டு இதை மாதிரி எடுத்து கொடுத்துடலாம். இல்லை குழந்தைங்களுக்கு பிடிக்குன்னா கொஞ்சம் வெண்டைக்காயும் போட்டு வதக்கி கொடுங்க, லஞ்சுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உடனே பார்க்கலாம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.